Hello students, welcome to MS6. Today's class la exercise 1.5 ஓட continuation பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல exercise 1.5 ல இருக்கிற first 5 sums வந்து solve பண்ணிருக்கோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க descriptionல link கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Question number 6 பார்க்கலாம். f of x that is equal to x square minus 1 find f of f இந்த ரெண்டு terms வந்து find பண்ண சொல்லிருக்காங்க. So first நம்ம f of f find பண்ணலாம். f of f. Okay, so f of f that is equal to இதை எப்படி எழுதுவோம்? f of x ன்னு எழுதுவோமா? so f of அப்படி வச்சுக்கோங்க. f of x ஓட வேல்யூ என்ன? x square minus 1. இப்போ இதை என்ன பண்ண போறோம்? f ஃபங்க்ஷன்ல போயிட்டு x க்கு பதிலா x square minus 1 போட போறோம். so x square minus 1 the whole square minus 1 இதுதான் x ஓட ஃபங்க்ஷன், f of x ஓட ஃபங்க்ஷன். so அதுல x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு பாருங்க, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a minus b the whole square ஃபார்முலால இருக்கு இல்லையா? so a minus b the whole square that is equal to a square minus 2ab plus b square. நமக்கு a பொசிஷன்ல x square இருக்கு, b பொசிஷன்ல 1 இருக்கு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? x square the whole square minus 2 into x என்னது x square, sorry a என்னது x square and b is 1 plus b square வந்து 1 square. ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இங்க இருக்கிற -1 அப்படிங்க எழுதிக்கிறேன். so x square whole square, இந்த ஸ்கொயர்ல பவர் வந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? so 2 into 2 4 ஆயிடும். x power 4 minus 2x square. இந்த 1 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. so இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிடும். நான் இங்க எழுதுறேன் +1 -1. so +1 -1 கேன்சல் ஆயிடும். உங்களோட வேல்யூ x power 4 minus 2x square. இது f of f ஓட ஆன்சர். அடுத்தது f of f ஃபைண்ட் பண்ணலாம். f of f that is equal to இதை எப்படி எழுதலாம்? f of f ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? இந்த f of f நான் என்ன பண்ணிட்டேன்? சேர்த்து எழுதியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு f of f ஓட வேல்யூ வந்து நான் முன்னாடியே கண்டுபிடிச்சனால இந்த மாதிரி சேர்த்து எழுதியிருக்கேன். that is equal to f of இந்த f of f ஓட வேல்யூ என்னது? x power 4 minus 2x square. ஓகே, ஸோ இது வந்து சம் கண்டினியூ ஆகி வரனால நான் டைரக்டா இதை f of f ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இதே இது உங்களுக்கு இது மட்டும் தனியா ஏதாவது 2 மார்க்ஸ்லயோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றப்போ நீங்க மேல இருக்கிற ஸ்டெப் வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எழுதணும். ஓகே, இப்போ வந்து f ஃபங்க்ஷன்ல போயிட்டு x க்கு பதிலா x power 4 minus 2x square எழுதிக்கலாம். x ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடணும்? x power 4 minus 2x square the whole square minus 1. ஓகேங்களா? ஸோ நீங்க இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புக்ல வந்து இதோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். if f tends to r to r and g tends to r to r. ஓகேங்களா? f வேல்யூவும் g வேல்யூவும் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? ரியல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. f of x ஓட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g of x ஓட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க? f உம் g உம் வந்து f of x உம் g of x உம் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். அதே மாதிரி f dot g உம் வந்து 1 to 1 அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் f of x என்ன கொடுத்துருக்காங்க? f of x that is equal to x power 5. அதே மாதிரி g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x power 4. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த f of g வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். f of g that is equal to f of g of x. that is f of g of x ஓட ஃபங்க்ஷன் கொடுத்தது x power 4. நான் இதை போயிட்டு இப்போ x power 5 ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த x க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? x power 4 ன்ட்டு f ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ x power 4 whole power 5. that is x to the power of பவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பவருக்கு மேல பவர் இருக்கிறப்போ ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். f of g ஓட வேல்யூ. அடுத்தது கொஸ்டினுக்கு வாங்க. நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்களா? f of x உம் g of x உம் 1 to 1 செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் f of x எடுத்து செக் பண்ண போறேன். f of x that is equal to x power 5 ன்னு கொடுத்திருக்காங்க. if x க்கு வந்து நான் ஒரு 1 எடுக்கிறேன், x ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். x வந்து 1 ன்னு இருக்கும்போது நம்மளுக்கு f of x இங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். so f of x க்கு பதிலா என்ன போட்டிருக்கோம்? நம்ம இங்க 1 போட்டிருக்கோம் இல்லையா? so f of 1 that is equal to 1 power 5 that is 1.
1 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்கும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலா நான் ஒரு -1 எடுத்து பார்க்கறேன். ஏன் வந்து நான் பிளஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எடுக்கிறேன்னா ரியல் நம்பர்ஸ்ல நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூ நான் சாம்பிளுக்காக எடுத்து பார்க்கறேன். ஸோ -1 to the power of 5 அந்த 1 வந்து நீங்க -1 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். ஓகேமா? ஸோ இப்போ எலமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்த எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைக்குது. ஒரு எலமெண்ட்ஸ்க்கும் எனக்கு யூனிக்கான இமேஜ் கிடைக்குது. ஸோ f of x is 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் யூனிக் இமேஜ். ஓகேங்களா? வேற நம்பர்ஸ் நான் கொடுக்குறப்ப எனக்கு வேற ஆன்சர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ g of x ஐயும் ஃபைண்ட் பண்ணிடலாம். g of x ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x பவர் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சேம் x வந்து நான் 1 எடுத்து பார்க்குறேன். அப்போ g of 1 எனக்கு என்ன கிடைக்கும்? 1 to the power of 4. 1 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 தான் வரும். ஸோ x equal to -1 எடுக்கலாம் அடுத்தது. ஸோ g of -1 that is equal to -1 to the power of 4. -1 நீங்க 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -1 into -1 into -1 into -1. இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு 1 ஆயிடுமா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்போ 1 ஆயிடும். 1 into 1 that is பிளஸ் வேல்யூ. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது +1 ஆயிடும். இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நீங்க +1 ஆயிடும். ஸோ +1 into +1 that is +1. 1 தான் வரும். ஓகேமா? ஸோ எப்பவுமே 1ஓட பவர்ல வந்து ஈவன் நம்பர் வருது அப்படின்னா சேம் வேல்யூ 1 தான் வரும். இதே இது -1ஓட பவர்ல உங்களுக்கு ஆட் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ -1 வரும். இங்க ஈவன் தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஈவன் நம்பர் வர்றப்போ பாசிட்டிவ் வேல்யூ. இதே மேல பவர்ல உங்களுக்கு ஆட் நம்பர் வருதுன்னா அது நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். இப்ப பாருங்க, நான் டிஃப்ரெண்டான எலமெண்ட்ஸ் தான் எடுத்தேன் 1 -1ன்ட்டு. ஆனா எனக்கு கிடைச்சிருக்க இமேஜ் எப்படி கிடைச்சிருக்கு? ரெண்டுத்துக்குமே ஒரே இமேஜ் தான் கிடைச்சிருக்கு. 1 1ன்னு சொல்லிட்டு சேமான இமேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் சேம் இமேஜ். ஓகேங்களா? ஸோ g of x that is not 1-to-1 ஃபங்க்ஷன். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இருக்கிறதுனால இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? f of g வந்து 1-to-1 கேட்டிருக்காங்க. ஸோ f of g ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோங்க? x பவர் 20. ஸோ அதே மாதிரி தான் xக்கு வந்து நான் 1 போடுறேன். ஸோ எனக்கு f of g எப்படி இருக்கும்? 1 to the power of 20 that is equal to பவர்ல என்ன இருக்கு? எனக்கு பாசிட்டிவ் 1 எத்தனை டைம் போட்டு நான் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும்? 1 தான் வரும். ஸோ சிமிலர்லி எக்ஸுக்கு நான் -1 எடுக்கிறேன். அப்போ f of g எனக்கு என்ன வரும்? -1 to the power of 20. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா? -1ஓட பவர்ல ஈவன் நம்பர் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பாசிட்டிவ் வேல்யூ தான், 1 தான் வரும். ஸோ இப்போ பாருங்க, எலமெண்ட்ஸ் நான் டிஃப்ரெண்டா தான் எடுத்திருக்கேன். 1 -1ன்ட்டு எனக்கு கிடைச்சிருக்க இமேஜ் வந்து சேம் இமேஜ் கிடைக்குது. ஸோ f of g எனக்கு என்ன கிடையாது? f of g is not a 1-to-1 function. 1-to-1 function. ஓகேவா? லாஸ்டா நீங்க எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம்னா different elements have same image in g of x. f of x வந்து 1-to-1 தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். g of x and f of g. ஓகேங்களா? அதனால இது ரெண்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு 1-to-1 கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 8th question பார்க்கலாம். Consider the functions f of x, g of x and h of x as given below. Show that f dot g dot h that is equal to f dot g dot h. bracket மட்டும் உங்களுக்கு மாறி வருது. இதை நம்மள கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் f of x, g of x இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பாத்தீங்க. இப்போ h of x ன்னு சொல்லிட்டு அடிஷனலா ஒரு தேர்ட் ஃபங்க்ஷன் வருது. ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து LHSல இருந்தே போறேன். LHS என்ன கொடுத்திருக்காங்க? f dot g dot h. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் இந்த f dot g ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். f dot g that is equal to f of g of x that is f of g of x என்னது? 3x plus 1. ஸோ இப்போ இதுல f dot g எனக்கு என்ன வரும்? f ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? x minus 1ல x பதிலா 3x plus 1 minus 1. plus 1 minus 1 கேன்சல் ஆயிடும். எனக்கு 3x. f dot g நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த f dot g
டாட் ஹெச். இதை எப்படி எழுதலாம்? எஃப் டாட் ஜியில் ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு எழுதலாம். கரெக்டா? எஃப் டாட் ஜியில் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எஃப் டாட் ஜியில் ஹெச் ஆஃப் எக்ஸ்னா எப்படி வரும் உங்களுக்கு? எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? ஹெச் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர். பேஸ் பண்ணிடுவோமா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது எஃப் டாட் ஜி டாட் ஹெச் that is equal to, இப்போ இந்த f dot g function என்ன? 3x. இந்த xக்கு பதிலா நான் என்ன போடணும்? x square போடணும். that is 3x square. ஓகே, LHS இதான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது RHS எடுத்து இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். RHS நான் இங்க போடுறேன். RHS என்ன கொடுத்திருக்காங்க? f dot g dot h bracketல இருக்கதா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் இல்லையா? so g dot h that is equal to g of h of x. h of x ஓட ஃபங்க்ஷன் என்னது? x square. இப்போ இந்த g ஃபங்க்ஷன்ல போயிட்டு x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணலாமா? g ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 3x plus 1 3 into x ஸ்கொயர், x க்கு பதிலா x ஸ்கொயர் plus 1. இது g dot h. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? f dot g dot h that is f of g of h. ஓகேங்களா? g of h ஓட வேல்யூ என்னது? f of 3x square plus 1. ஏன்னா g of h இங்க மேல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 3x square plus 1. இப்போ f function என்ன நம்மளுக்கு? so f dot g dot h that is equal to f function வந்து x minus 1 ன்னு இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, x minus 1. so அந்த x க்கு பதிலா நான் என்ன போட போறேன்? 3x square plus 1 minus 1. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 3x square. so LHS-உம் RHS-உம் சேமா இருக்கா? ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு எப்படி இருக்கு? 3x square சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. so LHS that is equal to RHS, hence showed. ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சேம் LHSல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். LHS என்ன கொடுத்திருக்காங்க? f dot g dot h. f dot g ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். f of g of x that is f of g of x என்ன நமக்கு? 2x. that's equal to f function என்னது? x square. so 2x the whole square ஒரு x க்கு பதிலா 2x போட்டிருக்கோம். that is 4x square. இது நம்மளோட f of g. LHS என்ன நம்மளுக்கு? f of g of h that is f of g of h of x. so f of g ல h of x என்ன நம்மளுக்கு? x plus 4. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? f of g function எது? 4x square. x க்கு பதிலா என்ன போடணும்? x plus 4 போட போறோம். x plus 4 the whole square. ஓகே, இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாமா? a plus b the whole square ஃபார்முலால இருக்கு இல்லையா? so that is equal to 4 into x square plus 2 into x into 4 plus 4 square. so 4 into x square plus 2 4s are 8x plus 4 4s are 16. இந்த 4 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4x square plus 4 8s are 32x plus 4 into 16 64. இது நம்மளோட LHS பார்ட். f dot g dot h. LHS முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து RHS பார்த்துடலாம். RHSல என்ன கொடுத்திருக்காங்க? f dot g dot h. so g dot h ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா g of h of x that's equal to g of h of x value x plus 4. ஓகே, அடுத்து g ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா என்ன போட போறீங்க? x plus 4 போட போறீங்க. so 2 into x plus 4. so 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2x plus 8. இது g of h. so whole f of g of h that is equal to f of g of h ன்னு வரும் இல்லையா? so g of h ஓட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம்? 2x plus 8. இப்போ f ஃபங்க்ஷன் எது நம்மளுக்கு? f ஃபங்க்ஷன் x ஸ்கொயர்னு இருக்கு. so x க்கு பதிலா என்ன போட போறோம்? 2x plus 8 the whole square. இதை இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்த்தலாம். a plus b the whole square ஃபார்முலால தான் இருக்கு. so 2x whole square plus 2 into x க்கு பதிலா a க்கு பதிலா 2x into b வந்து 8 plus b square is 8 square. 4x square plus
2 2s are 4, 4 8s are 32x plus 8 square என்னது 8 8s are 64. இது என்னது நம்மளுக்கு f of g of h. RHSும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ LHSையும் RHSையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டு நம்மளுக்கு சேமா இருக்கா? 4x square plus 32x plus 64. Okay. So LHS that is equal to RHS, hence showed. Next 8th sumல third subdivision பார்க்கலாம். First நம்ம LHSல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது. ஓகேங்களா? LHS என்ன கொடுத்திருக்காங்க? f dot g of h. So first இதுக்கு f dot g find பண்ணிக்கலாம். f of g of x. That's equal to f of g of x ஓட function என்ன? x square. Okay, that's equal to f functionல போயிட்டு x க்கு பதிலா x square substitute பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x square minus 4. That is f dot g இது. நம்மளுக்கு இருக்கிறது LHSல f dot g dot h. That's equal to f of g of h of x. So இப்போ எனக்கு f dot g ல h of x ஓட function என்ன? 3x minus 5. அதை substitute பண்ணிக்கலாம். அடுத்தது f of g நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? x square minus 4 இல்லையா? So இதுல போயிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? x க்கு பதிலா 3x minus 5 னு substitute பண்ண போறோம். So 3x minus 5 the whole square minus 4. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 1 நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது RHS பார்க்கலாம். RHSல என்ன கொடுத்திருக்காங்க? f of g of h. Okay, so first g of h நம்ம find பண்ணிப்போம். That's equal to g of h of x. g of h of x ஓட function நம்மளுக்கு 3x minus 5 and g function என்ன நம்மளுக்கு? g function என்ன கொடுத்திருக்காங்க? That is x square. So x க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? 3x minus 5 the whole square. இது வந்து g of h ஓடது. அடுத்தது f of g of h ல போய் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். That is f of g of h ஓட வேல்யூ என்ன? இதுதான் g of h இல்லையா? So f of 3x minus 5 the whole square. That is equal to f function எது நம்மளுக்கு? f function வந்து x minus 4 ன்னு இருக்கு. So x க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? 3x minus 5 the whole square சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். minus 4 இருக்கு. So minus 4 அப்படியே எழுதிக்கலாம். இது f of g of h. This equation 2 னு எடுத்துக்கோங்க. So இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு? ஆன்சர் சேமா இருக்கு. So LHS that is equal to RHS, hence sure. Next question number 9 பாருங்க. Let f is equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 சொல்லிட்டு ordered pairல கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த f வந்து ஒரு linear function சொல்லிருக்காங்க from z to z. f of x வந்து என்னன்றது நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? given first எடுத்து எழுதிக்கலாம். So given f function வந்து ஒரு ordered pairல கொடுத்திருக்காங்க. minus 1, 3, 0, minus 1 and 2, minus 9. So f கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு சொல்றாங்க? ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. சோ லீனியர் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி எழுதுவோம்? நம்ம சின்ன கிளாसेसலயே பாத்திருப்போம் இல்லையா? previous yearலயே நீங்க படிச்சிருப்பீங்க. லீனியர் ஃபங்க்ஷன்ன்றது என்ன? அதோட காமன் ஈக்குவேஷன் என்ன? that is ax plus b. இதுதான் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? சோ இததான் என்னன்னு சொல்றான்? f of x ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த f ஃபங்க்ஷன் b ய லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அந்த லீனியர் ஃபங்க்ஷனை f of x ன்னு எடுத்துக்கலாம். linear function f of x தான் linear function இங்க கொடுத்திருக்காங்க. that is equal to ax plus b ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஓகே, சோ இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? f ஓட வேல்யூஸ் இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இத நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த minus 1, 3 எடுக்கறீங்கன்னா இதுல என்னவா இருக்கும்? f of minus 1 ஓட வேல்யூ தான் என்ன நமக்கு? 3. அதே மாதிரி f of இந்த 0 ஓட வேல்யூ எக்ஸ்பிரஷன்ல 0 இருக்கிறப்ப தான் அந்த f of 0 ஓட வேல்யூ தான் என்ன நமக்கு? minus 1. Similarly, f of 2 ஓட வேல்யூ தான் நமக்கு minus 9. Okay. So இந்த linear function f of x equal to ax plus b ன்னு இருக்கு இல்லையா? So x values வந்து உங்களுக்கு இங்க இருக்கு minus 1, 0, 2 ன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த a, b இருக்கு இல்லையா? இதோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த a and b தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். Constants இருக்கும்.
லீனியர் ஃபங்க்ஷன்ல. ஸோ இப்போ இந்த a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் பண்ணி நம்ம இந்த f of x equal to ax plus b ல சப்ஸ்டிட் பண்ணனா நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அதுதான் நம்மளோட f of x. ஸோ இப்போ அப்ளை பண்ணலாமா? f of -1 equal to 3 இல்லையா? ஸோ இதுல போய் நான் சப்ஸ்டிட் பண்றேன். f of x equal to ax plus b இருக்கு எனக்கு. இதுல f of -1 நான் அப்ளை பண்றேன் x க்கு பதிலா. ஸோ a into -1 plus b that is equal to என்ன? 3 இல்லையா? ஸோ 3. That's equal to minus a plus b equal to என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? 3 கிடைச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 1 நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி f of 0 நான் அப்ளை பண்ணி பார்க்கிறேன். f of 0 வந்து a into x க்கு பதிலா 0 போட்டுருவோம் plus b that is equal to f of 0 ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? -1. That implies a into 0 0 ஆயிடும். b ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? b is equal to -1 கிடைச்சிருச்சு. ஸோ அந்த b வேல்யூவை நான் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன்? இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கோம் இல்லையா? அதுல சப்ஸ்டிட் பண்ண போறேன். Substitute b that's equal to -1 in equation 1. So equation 1 நம்மளுக்கு என்ன? -a plus b that is equal to 3. So -a -1 b value -1 that is equal to 3. Minus a equal to 3. இந்த -1 equal க்கு right side ல வரப்போ +1 ஆயிடும். Minus a equal to 4 and a that is equal to -4. So இப்போ a value and b value நம்ம find பண்ணிட்டோம். நம்மள கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது find f of x கேட்டிருக்காங்க. So f of x என்ன? ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? So ax plus b ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். இதுல போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபைண்ட் பண்ண a வேல்யூவும் b வேல்யூவும் அப்ளை பண்ண போறீங்க. So f of x equal to a என்னக்கு ஃபைண்ட் பண்ணோம்? -4x and b is plus -1. So இதை எப்படி நீங்க சால்வ் பண்ணி எழுதிக்கலாம்? f of x equal to -4x -1. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஆன்சர். f of x equal to -4x -1. Next question பார்க்கலாம். Question number 10. In an electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இந்த C of t ன்ற சர்க்யூட் தியரியில அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. இந்த C of t equal to 3tன்றது லீனியர்னு நம்மள ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு ஈக்குவேஷன், இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். எதை வச்சு? இந்த C of t equal to 3t அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு. ஸோ இப்போ பார்த்துடலாம். கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? C of a_t1 plus b_t2 that is equal to a into C of t1 plus b into C of t2. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இதான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் கொடுத்திருக்காது. இதுல ஏயும் பி என்னன்னு சொல்லிட்டாங்க? கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சர்க்யூட் C of t equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க? 3tன்னு கொடுத்திருக்காங்க. இதையும் லீனியர்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரணும் இல்லையா? இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரதுக்கு எனக்கு இந்த C of அதுக்குள்ள மட்டும் இருக்கிற டேர்ம்ஸை பாருங்க. இங்க எனக்கு C of t equal to 3tன்னு தெரியும். பட் C of இந்த ஹோல் டேர்ம்ஸ் வந்து எனக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ தனித்தனியா அதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் C of a_t1 எடுப்போம். C of a_t1 மட்டும் எடுக்கணும்னா இதை எப்படி எழுதலாம்? இதுல பாருங்க, t இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? a_t1 இருக்கா? ஸோ அப்போ 3 into t-க்கு பதிலா என்ன எழுதணும்? a_t1. ஏன் நான் வந்து இந்த C of a_t1 எடுக்கிறேன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நான் கொண்டு வரணும். கொண்டு வந்தனா தான் என்னன்னு சொல்ல முடியும்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்ல முடியும் இந்த ct equal to 3tல இருந்து. ஸோ இங்க எனக்கு a_t1 இருக்கு, அடுத்தது b_t2ன்னு இருக்கு. ஸோ அதையும் நான் இங்க எழுதுறேன். C of b_t2. இதை எப்படி எழுத முடியும்? இங்க 3t இருக்கிற இடத்துல t-க்கு பதிலா இங்க எனக்கு என்ன இருக்கு? b_t2ன்னு இருக்கு இல்லையா? ஸோ 3 into b_t2. ஓகே, இந்த C of t equal to 3tலயே வந்து t-க்கு பதிலா நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன்? a_t1. அடுத்தது இந்த t-க்கு பதிலா b_t2 போட்டு எனக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். இது ஏன் நான் ஃப்ரேம் பண்றேன்னா கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ல C of a_t1 C of b_t2 இருக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா add 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வந்து ஆட் பண்ண போறோம். ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க நடுவில் என்ன சைன் இருக்கு? நம்மளுக்கு பிளஸ் சைன் தான் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும். add 1 and 2. ஸோ அப்போ C of a_t1 plus C of b_t2.
So C of AT1 இது C of BT2 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். That is equal to 3 into AT1 plus 3 into BT2. எழுதியாச்சா? இப்போ இது ரெண்டையும் பாருங்க, எனக்கு C வந்து காமனா இருக்கா இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே. ஸோ நான் C காமனா வெளியே எடுத்துடுறேன். எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும் இங்க AT1 plus BT2. ஓகே, இந்த சைடு இருக்குது LHS சைடு இருக்கிற டேர்ம்ஸை வந்து நம்ம இப்போ கொண்டு வந்துட்டோம். that is equal to இதை இப்போ எப்படி எழுத போறோம்னா இந்த ஏவை வந்து நான் வெளியில எடுத்துட்டு 3T1 எழுத போறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு, பொசிஷன் மாறனால வேல்யூ மாறாது. ஸோ ஏவை நான் முன்னாடி போட்டுட்டு 3T1 எழுதியிருக்கேன். அதே மாதிரி இந்த பியை முன்னாடி போட்டுட்டு 3T2ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ இந்த 3T1ஐயும் 3T2ஐயும் பாருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, 3Tன்னு வருதா. ஸோ இதை எப்படி எழுதலாம், CT வந்து 3Tன்னு எழுதியிருக்கோம். இதே இது இப்போ CT1 வந்து எப்படி எழுதலாம், 3T1 எழுதுவோமா. அதே மாதிரி CT2 எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், 3T2ன்னு எழுதலாம். இதை தான் வந்து இங்க அப்ப அப்ளை பண்ண போறோம். that is equal to A into 3T1க்கு பதிலா என்ன, CT1 plus இந்த B நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த 3T2க்கு பதிலா என்ன இருக்கு, CT2. ஓகேவா, பிராக்கெட் இங்க போடணும், மாத்தி போட்டுட்டேன். இதுல CT1 இது CT2. கிளியரா எழுதிடலாம். A of CT1, ஏன்னா அந்த Tக்கு இங்க பிராக்கெட் இருக்கு. ஸோ அதனால C of இது T1, இது C of இது T2 எழுதிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்கே இருக்கு. இது ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஸோ C into AT1 plus BT2 that is equal to A CT1 plus B CT2. ஓகேங்களா, இதுதான் கொடுத்திருக்கிற இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். therefore superposition principle is satisfied. And the circuit C of t that is equal to 3t is a linear circuit. So இந்த 10th sum இதோட முடிஞ்சிருச்சு. 10th sumோட நம்ம exercise 1.5ல இருக்கிற sums எல்லாமே கவர் பண்ணிட்டோம். So exercise 1.5ஓட chapter 1 வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சாப்டர் 2ஓட உங்களுக்கு பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.